LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சகோதரா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, பிளெண்டரில் ஒரு டைமண்ட் ரிங் எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் டுட்டோரியல் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சகோதரர் கூட கேட்டிருந்தாரு, இல்லை பிளெண்டர் டுட்டோரியல்லாம் அடுத்து வருமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பிளெண்டர் டுட்டோரியல் வரத்தான் செய்யும். லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொஞ்சம் போன 2 வாரம் முன்னாடி இந்த ஆடியோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஊருக்கு போனதுனால என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஓகே, ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் வீக் வீடியோவே வந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். கியூப் வந்து இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ரிங் வந்து கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, ரிங்கில் சிலிண்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு புது கலெக்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷனில் ஷிஃப்டியே கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ சிலிண்டரோட அந்த இது டிஃபால்ட் இது 32வே இருக்கட்டும், இல்லை ஒரு 48 வைப்போம் நாம. ஓகே, வெர்டெக்ஸ் எத்தனை வெர்டெக்ஸ் வரணுங்கிறது வந்து 48 வச்சுக்கிறேன். இப்போ எடிட் மோடுக்கு போகிறேன். போயிட்டு இதில் அந்த ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து நம்பர் பேட் 1 ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துடும். இந்த ஒய் தெரியுதுல்ல, இங்கே இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அப்புறம் பேக் வியூ எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ 6x90 டிகிரி கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் செலெக்ஷன் வந்து இந்த 2 ஃபேஸையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நடுவில் வந்து ஒரு கண்ட்ரோலர் போட்டு ஒரு லூப் கட் போட்டு விட்றேன். ஓகே, போட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூவில் சைடு வியூவில் வந்துட்டு இந்த ஒரு சைடை வந்து நான் என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் மிரர் மாடிஃபையர் போடுறேன். ஸோ மிரர் மாடிஃபையர் வந்து ஒயில் போடுறேன். இந்த கிளிப்பிக் எனேபிள் பண்ணி வச்சிடறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் எட்ஜ் செலெக்ஷன் வந்துட்டு இதை எல்லாத்தையும் அல்ட்டை பிடிச்சி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி இப்படி வைப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் அதை மாதிரி ஒரு ரிங்கு வந்து மாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டது தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் பெருசாக வைப்போம். ஓகே, ஃபைன். இப்போ இதில் வந்து ஒரு solidify மாடிஃபையர் ஒன்று போடுவோம். ஸோ உள்நோக்கி கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணிப்போம். இப்படி ஸோ அந்த ஈவன் திக்னஸ் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சேஃப்டிக்காக தான். சில இது ரிங்கு வந்து ஈவனாக இருக்கிறதுனால ஈவனாக வந்து solidify ஆகும். பட் சில நான் ஈவன் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவன் திக்னஸ் எனேபிள் பண்ணாட்டா ஒவ்வொரு இடத்தையும் வந்து இந்த திக்னஸ் அந்த சாலிடிஃபை திக்னஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஈவன் திக்னஸை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். இதில் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத்து கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெவல் மாடிஃபையர் ஒன்று கொடுத்துப்போம். ஸோ அந்த பெவல் மாடிஃபையர் வந்து அமௌண்ட் வந்து 0.01 கொடுத்துப்போம். ஸோ இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் அடி பெவல் ஆகிருக்கும். இந்த மாதிரி லைட் அடி பெவல் ஆகிருக்கும். இதை நான் கொஞ்சம் குறைக்கும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ரிங்கோட அந்த பேசிக் ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நாம் இதில் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு சைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் செலெக்ஷன் வந்து எடிட் மோடில் வந்துட்டு ஸோ உங்களுக்கு எங்கே அந்த ரிங்கோட அந்த டைமண்ட் வரணுமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். solidify வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, இதை நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அந்த இதை டெலீட் பண்ணிடலாம் ஃபேஸை. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஒரு காப்பி காப்பி எடுத்து வச்சுப்போம். நாங்கள் எதுக்குன்னா நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டா கூட பேக்கப் எடுத்துக்கலாம். அதனால தான். ஓகே, எதுக்கு நான் அது பண்ணுவேன்னா இந்த மாடிஃபையரும் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு சேஃப்டிக்காக நான் அதை பண்ணி வைப்பேன். அது என்னோட ஒரு பழக்கம். எப்போவுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது என்னோட ஒரு பழக்கம். நீங்கள் தேவைன்னா எடுத்து வைங்க. இப்போ இதை மிரர் மாடிஃபையரை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் வேணாலும் ஒன்று போடுவோம். சப்டிவிஷனல் சர்ஃபேஸ். ஓகே, இந்த பெவல் மாடிஃபையர் கூட தேவையில்லை. பெவல் மாடிஃபையர் வந்து இருக்கட்டும். சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று போடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சென்டரில் உள்ள இந்த வெர்டெக்ஸை வந்து நம்ம இப்போ தற்சமயத்துக்கு நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம்.
ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படுது இதில். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த மற்ற இதெல்லாம் இந்த மற்ற ஃபேஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணேன், எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஒயர் ஃப்ரேம் வந்துட்டு எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச் கொடுத்து ஹைடு பண்ணிடுறேன். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இந்த ஒரு ஆப்ஷன் ப்ரொபோஷனல் எடிட்டிங் இதை எனேபிள் பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஓ. ஓகே, ஓ ப்ரெஸ் பண்ணி அதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் ஓகே, இதையும் நான் வந்து ஹைடு பண்ணிடுறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து லைட்டாக அப்படி சைடில் அப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதில் இந்த ஸ்பியர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக எடுப்போம். லைட்டாக அப்படி மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ அல்ட் ஹெச் கொடுத்து எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, சிமிலர்லி இப்போ இதை எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து பண்ணணும் இந்த சைடு. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதில் எல்லாத்தையும் நான் வந்து ஹைடு பண்ணிடுறேன். ஹைடு பண்ணிவிட்டு டாப் வியூவில் வந்துட்டு இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸோ இங்கே அதாவது மிடில் பாயிண்ட்லேருந்து இதை எவ்வளோ தூரம் மூவ் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதையும் மூவ் பண்ணணும், இல்லைனா அன்ஈவனாக இருக்கும் அது. ஓகே, ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த அளவை நான் எடுத்துக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஓகே, ஃபைன். கொஞ்சம் இப்படி கீழே இறக்கிக்கும். குட். ஓகே, ஃபைன். நான் ஓரளவுக்கு நான் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து ஈவனாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எட்ஜ் செலெக்ஷனில் வந்துட்டு இங்கே ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விட்றேன். ஆக்சுவலாக அதை டெலீட் பண்ணேன், பட் நான் மறுபடியும் அதை போட்டுறேன். ஓகே, இப்போ கொடுத்து இங்கே எக்ஸ்க்ளூட். ஓகே, இந்த ப்ரொபோஷனல் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸானது. ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று லைட்டாக மூவ் பண்ணி மற்ற எல்லாத்தையும் சேர்த்து மூவ் பண்ணி விட்ரும். அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸானது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம் இதை. ஓகே, இங்கே ஒரு 2 லூப் கட் ஒன்று போடுவோம். போட்டுட்டு இதை அப்படி மேலே அப்படி ஏற்றி விடுவோம். ஓகே, சிமிலர்லி இதையும் அதே மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து ரிங்கோட அந்த பேசிக் ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இதில் அந்த டைமண்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம வைக்கணும். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டைமண்ட் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டைமண்ட் வந்து பை டிஃபால்ட்டாக இதில் பிளெண்டரில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அது எங்கேருந்து எடுக்கலாம் நான் சொல்லித்தரேன். எடிட்டு ப்ரிஃபரன்ஸ் வாங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று கொடுங்க இதில். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் மெஷ்ஷில். ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது எனேபிள் பண்ணி சேவ் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஷிஃப்டியே கொடுத்து இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் இந்த நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரும். இதில் உங்களுக்கு டைமண்ட் இருக்கும். இங்கே இருக்க பதில் டைமண்டு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் டைமண்டு. ஸோ அதில் ஆக்சுவலாக ஒரு டைமண்ட் டிஃபால்ட் வரும், நிறைய இருக்கும். இதில் ஒரு 3 விதமான டைமண்ட் இருக்கும். நான் எடுத்து வச்சு காமி. இது ஒரு டைமண்டு, அதுக்கப்புறம் டைமண்டு, இந்த ஒரு டைமண்டு, ஸோ இன்னொரு ஒரு டைமண்ட் எடுத்து வைப்போம். ஜெம்மு. ஸோ 3 இருக்குது நமக்கு இதில். நாம் இதை யூஸ் பண்ணுவோம். சென்டரில் உள்ள இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பிரில்லியன் டைமண்ட் இருக்குது இதில் மெஷ்ஷில் வந்துட்டு. இதில் டைமண்டில் பிரில்லியன் டைமண்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது என்ன பண்ணலான்னா மேலே அப்படி மூவ் பண்ணி கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே வைப்போம். வச்சுட்டு சைஸ் எல்லாம் சின்னதாக்கிக்குவோம். ஓகே, இப்போ வந்து டைமண்ட் வந்து நம்ம மேலே வச்சாச்சு. ஸோ பேசிக்கான அந்த ஷேப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் டைமண்டுக்கு நான் அந்த சப்போர்ட்டுக்கு அந்த ரிங் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டருக்கு நான் வந்து ஜஸ்ட் 32 மட்டும் வைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாலாம் நம்ம போக வேண்டாம். ஓகே, எடிட் மோடில் வந்துட்டு ஃபேஸ் செலெக்ஷனில் வந்துட்டு 2 ஃபேஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இதை மேலே தூக்கி வைப்போம். இப்படி கொஞ்சம் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே அப்படி இறக்கி வச்சுப்போம். ஓகே,
இதில் சைட் ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம solidify மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கலாம். solidify ஈவன் திக்னஸ் கொடுத்துப்போம். ஓகே, கொஞ்சம் அப்படி எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செக் பண்ண ஜஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பெவல் மட்டுமே கொடுத்துப்போம். ரொம்ப சப்டிவிஷனல் கொடுக்க வேணாம், பெவல் மாடிஃபையர் கொடுத்துக்கலாம். இதில் 0.01 வச்சுப்போம். இதில் செக்மெண்ட் 2 செக்மெண்ட் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த ரிங்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 4 சைடு அந்த ஹூக் வைக்கணும், அந்த டைமண்ட் வந்து பிடிச்சிருக்க மாதிரி ஹூக் வந்து செய்யணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கியூபே எடுப்போம். கியூப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எடிட் மோடில் போய் சைஸை சின்னதாக்கிடுறேன். இப்போ இதை மேலே இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் கண்ட்ரோலாக கூட லூப் கட் போடுறேன் எடிட் மோடில். இதில் இந்த ஃபேஸ் செலெக்ஷன் வந்து எல்லா ஃபேஸையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு வந்து நான் மிரர் மாடிஃபையர் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நம்ம இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இதுக்கும் நம்ம சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுக்கலாம். பட் சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் நீங்கள் அங்கே போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. கண்ட்ரோலை பிடிச்சின்னு நம்பரில் வந்து நம்பர் பேட் கிடையாது, F1 F2 கீழே நம்பர் இருக்கும்ல, அதில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு சப்டிவிஷன் வந்துடும். கண்ட்ரோலை பிடிச்சி 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 லெவல்ஸ் சப்டிவிஷன் வரும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்டிவிஷன் வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சைஸ் அப்படி சின்னதாக்கிக்குவோம். இங்கே ஒரு லூப் கட் ஒன்று போடுவோம். போட்டுட்டு லைட்டாக பெவல் பண்ணிப்போம். ஜஸ்ட் அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கும் solidify மாடிஃபையர் போடுவோம். ஸோ அந்த solidify மாடிஃபையரை இதுக்கு பின்னாடி போட்டுக்கலாம். சப்டிவிஷனுக்கு மேலே ஈவன் திக்னஸ் கொடுத்துட்டு ஓகே கொஞ்சம் அப்படி வெளியே கொண்டு வந்துக்கலாம். இதை ஓகே, இப்போ இன்னொரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம் நாம. ஓகே, இப்போ இந்த மிரர் மாடிஃபையர் நான் அப்ளை பண்ணிடுறேன். இந்த solidify அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபேஸ் செலெக்ஷனில் வந்துட்டு எக்ஸ்ரே இந்த ஒயர் ஃப்ரேம் வியூவில் வந்துட்டு பாதியை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து மிரர் மாடிஃபையர் போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த solidify வந்து அப்ளை பண்ணி ஆகணும், அதனால தான். ஓகே, இப்போ கிளிப்பிங் எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ சாலிட் வியூக்கு வந்துடலாம். ஸோ இப்போ ஒரு சைடை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வந்து நம்ம பின்னாடி தேவைப்பட்ட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த டைமண்டோட அந்த மேலே உள்ள அந்த ஹூக் வந்து நம்ம பண்ணியாச்சு. இன்னொன்று இதில் இன்னொரு கண்ட்ரோலர் போட்டு லூப் கட் இப்படி போட்டு விட்டுறேன். ஓகே, இந்த ஸ்மூத்தாக வரத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நாம் இதை 4 தடவை காப்பி பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, 4 இடத்துல இருக்கும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் கொடுப்போம். பை டிஃபால்ட் எனக்கு வேர்ல்டு ஆர்ஜின் தான் இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஒருவேளை 3D கர்சர் வேறு எங்கேயா இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 3D கர்சர் ஆப்ஷன் வரும். வந்துட்டு இந்த லிங்க்டு டூப்ளிகேட்னு இருக்கும், இதை கொடுங்க. Alt D அதுக்கு ஆப்ஷன். ஓகேங்களா, கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துங்க. 6Z 180 டிகிரி. அதே மாதிரி இதை மறுபடியும் செட் பண்ணுங்கள். Alt D கொடுங்க, எஸ்கேப்பு. 6Z 90 டிகிரி. மறுபடியும் இதை செட் பண்ண
நார்மல் செலெக்ஷன் இல்லை, செலக்ட் பண்ணிவிட்டு Alt D கொடுத்துட்டு எஸ்கேப்பு 6Z -90°. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ரெண்டுமே சேம் தானே. என்ன வித்தியாசம் அப்படின்னா இது எடிட் மோடில் போய் எடிட் பண்ணால் வச்சுங்க 4மே எடிட் ஆகும். ஆக்சுவலாக இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட். பட் ஸ்டில் என்னன்னா நீங்கள் ஒரு இதை எடிட் பண்ணிங்கன்னா 4மே எடிட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ இது நம்ம இதை ஒரு சின்ன ஏதாவது ஒரு எடிட் பண்ணால் வச்சுங்களேன், ஸோ அங்கேயும் சேஞ்ச் ஆகும். நான் இதை எடிட் பண்ணுறேன்னா இப்போ இங்கே பாருங்கள் 4மே வந்து எடிட் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு காப்பின்னு சொல்லுவாங்க. லிங்க்டுனா என்னென்னா ரெண்டு பொருளை வந்து நம்ம லிங்க் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸோ இதில் மறுபடியும் நான் வந்து அதே மாதிரி கொஞ்சம் 45 டிகிரிக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6Z 45 டிகிரி. ஓகே, குட். ஸோ இப்போ வந்து நமக்கு ரிங்கோட இது ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம ஷேடர் கொடுப்போம். ஸோ ஷேடருக்கு வந்து நான் இப்படி ரைட் சைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். ஸோ இப்போ நான் என்னன்னா இதில் வந்து ஷேடர் எடிட்டர் வரேன். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் சில்வர்னு கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இதில் ஷேடர் ரெண்டர் வியூக்கு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம சைக்கிள்ஸ் வரும். ஏன்னா இதில் வந்து சைக்கிள்ஸில் பண்ணுறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டீனாய்ஸ் எனேபிள் பண்ணிடுறேன், நான் ஜிபியூ எனேபிள் பண்ணிடுறேன். வியூ போர்ட் வந்து 64ன்னு வச்சிடறேன். ஓகே, பட் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் ஃபில்ம்னு இருக்கும், இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. இதில் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் மேப் ஒன்று கொடுத்துட்றேன். இன்டீரியர் என்விரான்மெண்ட் வேணும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு, இதை கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து நான் சில்வர் மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த சில்வர் மெட்டாலிக் வந்து எனேபிள் பண்ணிடுறேன் ஃபுல் ஆட்டு. ஸோ இதில் ரஃப்னஸை வந்து நல்லா கொஞ்சம் இப்படி குறைச்சி வச்சுப்போம் அப்படி. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் மாதிரி இருக்கும். அது சிமிலர்லி சேம் சில்வர் மெட்டீரியலை வந்து நான் இதுக்கும் கொடுக்குறேன், அதே மாதிரி இதுக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதை மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அந்த 4மே அந்த மெட்டீரியல் வந்துடும். அது என்ன ரீசன்னா எல்லாமே லிங்க்டு காப்பி பார்த்தீங்களா, ஸோ அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமண்டுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ டைமண்டுன்னு கொடுத்துருவோம் இதில். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ நீங்கள் வந்து யூவி அன்ட்ராப்பே பண்ணலையே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா யூவி அன்ட்ராப் நான் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வியூ மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதா ஒரு பிளான். அதனால தான் வந்து நான் யூவி அன்ட்ராப் நான் இதில் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு கிளாஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம், அதை எடுத்து இதில் நம்ம கொடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஸோ டைமண்ட் வந்து வெறும் கிளாஸ் கிடையாது கரெக்டாக. அது வந்து அதில் அந்த ஸ்பெக்ட்ரம் மாதிரி அதில் ரிஃப்ளெக்ஷன்லாம் வரும். ஸோ அதுக்கு நாம் ப்ராப்பரான இது கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ரெட்டு கொடுத்துட்றேன். ஸோ ரெட்டு இதில் க்ரீனு ப்ளூ ரெண்டையும் 0 ஆக்கிடுவோம். இதில் வந்து நாம் க்ரீன் கொடுப்போம். ஸோ இதில் வந்து க்ரீன் ப்ளூவை 0 ஆக்கிடுவோம், ரெட்டை 0 ஆக்கிடுவோம், க்ரீனை 1 ஆக்கிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கொடுப்போம். ஸோ இதில் ப்ளூவை வந்து நான் 0 ப்ளூவை வந்து 1 ஆக்கிட்டு மிச்சம் ரெண்டையும் நான் 0ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்னன்னா ஒரு ஆட் ஷேடுன்னு இருக்கும், அதை எடுங்க. ஸோ ரெட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இந்த ரெண்டு காம்பினேஷனையும் சொல்லிட்டு ப்ளூவையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஷேடுன்னு இருக்கும், அதை எடுங்க. ஸோ அதில் வந்து இந்த ரெண்டையும் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் இப்போ லைட் பாத்னு இருக்கும், அதை எடுங்க. ஸோ இந்த லைட் பாத்தில் வந்து இந்த கேமரா அரேன்னு இருக்கும், இதை தூக்கி நம்ம இதில் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம டைமண்ட் செஞ்சாச்சு, டைமண்டோட வச்சு நம்ம செஞ்சாச்சு. பட் இதில் இந்த ஐஓஆர் வேல்யூ இண்டெக்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன்னு, ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து சின்ன இந்த மேக்ஸ் நோடு அதெல்லாம் வந்து நம்ம போட்டு பண்ணணும், அதை நம்ம பண்ணலாம். ஸோ மேக்ஸ் நோடு எடுங்க. ஸோ ஆடு இன்னொன்று இதில் வந்து சப்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும், அதை எடுப்போம் இதில். ஸோ இந்த ஆடு சப்ட்ராக்ட்னா என்ன, நீங்கள் இங்கே 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா 2 ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இங்கே 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது 2 சப்ட்ராக்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மேத் நோடோட ஃபங்க்ஷனு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இதை தூக்கி நம்ம இதோட ஐஓஆர் கொடுத்துருவோம்.
ஸோ இதை நம்ம இதோட ஐஓஆருக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு வேல்யூ நோட இடத்துல 2ன்னு கொடுப்போம். 2ன்னு எடுத்து கொடுத்துட்டு ஸோ இதை தூக்கி இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இதையும் தூக்கி இங்கே கொடுப்போம். ஸோ சிமிலர் இந்த 2ங்கிறத தூக்கி நம்ம இந்த இதுக்கு கொடுத்துருவோம். க்ரீனோட ஐஓஆருக்கு அப்படி டோட்டலாக 2ன்னு கொடுத்துடலாம். ஸோ இதே வேல்யூனோட இங்கே காப்பி பண்ணி இதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பரான அந்த டைமண்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் டைமண்ட் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி வைக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் மீடியன் பாயிண்ட் வந்துடுறேன், நார்மல் சாலிட் வியூவே வந்துடுறேன். ஸோ இந்த டைமண்ட் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி சைஸை சின்னதாக்கிடலாம். சின்னதாக்கிட்டு இந்த லோக்கல் வியூ வந்துடுவோம். ஓகே, அதே மாதிரி இது இன்னொரு காப்பி. ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு டைமண்டு இது மட்டும் வேணாம், எனக்கு 2-3 டைமண்ட் ஷேப்போடு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் டுட்டோரியலுக்காக நான் ஒரு டைமண்ட் ஷேப்பை மட்டும் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிமிலர்லி என்ன பண்ணாலும் இப்போ இதே இங்கே வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா குளோபல் எடுத்துருவோம். இதில் 3D கர்சர் எடுத்துருவோம். அதே மாதிரி 3D கர்சர் சென்டரில் இருக்கட்டும். ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுவோம். 6Z 180 டிகிரி கொடுத்துட்டு இது அப்படியே நம்ம மூவ் பண்ணி இங்கே வைப்போம். மீடியன் பாயிண்ட் வந்துடலாம். இதில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைமண்ட் ரிங்கோட அந்த இது முடிஞ்சிடுச்சு, மாடலிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த டுட்டோரியல். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இது. நீங்கள் கேட்கலாம் என்னடா ஆகும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டுட்டோரியல் போட்டு இவ்வளோ சிம்பிளாக போட்டுக்கு அப்படின்னா. பட் இதை வச்சு அடுத்து ஒரு வீடியோ நான் பண்ண போகிறேன். என்னென்னா ஒரு ஆடோட வீடியோ நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆடோட வீடியோ வந்து ஒரு ஜுவல்லரி ஆடோட வீடியோ. நான் ஷாப்பிங் மால் போனப்போ அங்கே பார்த்தேன், எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த டைமண்ட் ரிங் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட் வீடியோ மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அது அந்த ஆடோட வீடியோ தான். ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நான் செஞ்சேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டு விடுங்க. அப்புறம் ஏதாவது உங்கள் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் போடுற நிறைய பேர் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணேன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, ஊருக்கு போயிட்டேன் இடையில, அதனால் வந்து அவ்வளோவா பார்க்க முடியல. முடிஞ்சாலும் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா. அப்போ நன்றி, பாய்.